ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. முடிவுக்கு வராத ரூபாய் 10 நாணயம். ரிசர்வ் வங்கி சொன்ன விஷயத்தை கவனிச்சிங்களா? இனியும் வாங்காமல் இருந்தால் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்தியாவில் ரூபாய் 10 நாணயம் பலருக்கு சில காலமாக குழப்பமான விஷயமாக உள்ளது. அரசாங்கமும் இந்திய ரிசர்வ் வங்கியும் விஷயங்களை தெளிவுபடுத்துவதற்கான வழக்கமான முயற்சிகள் இருந்த போதிலும், குறிப்பாக கடைக்காரர்கள் மற்றும் சந்தையின் பல்வேறு பகுதிகளில் நாணயத்தை ஏற்க மறுக்கின்றனர். இந்த குழப்பம் முதன்மையாக ரூபாய் 10 நாணயம் பல ஆண்டுகளாக இடம்பெற்றுள்ள பல்வேறு வடிவமைப்புகளில் இருந்து வருகிறது. உண்மையில் தற்போது 10 நாணயத்தின் 14 வெவ்வேறு வடிவமைப்புகள் உள்ளன. இவை அனைத்தும் முறையானவை மற்றும் புழக்கத்தில் உள்ளன. மேலும் 10 நாணயத்தை பற்றிய மிகவும் தொடர்ச்சியான கட்டுக்கதைகளில் ஒன்று 10 வரி வடிவமைப்பு கொண்ட நாணயங்கள் உண்மையானவை, அதே சமயம் 15 வரி வடிவமைப்பு கொண்டவை போலியானவை. இந்த தவறான எண்ணம் பல ஆண்டுகளாக வலுப்பெற்று குறிப்பிட்ட 10 நாணயங்களை மக்கள் ஏற்க தயங்குகின்றனர். சிலர் குறியீட்டை கொண்ட நாணயங்கள் மட்டுமே உண்மையானவை என்று நம்புகிறார்கள். மற்றவர்கள் நாணயத்தின் வடிவமைப்பு உண்மையானதாக இருக்க 10 வரிகளை கொண்டிருக்க வேண்டும் என்று கூறுகின்றனர். இருப்பினும் அனைத்து நாணயங்களும் வடிவமைப்பை பொருட்படுத்தாமல் ஒரே மதிப்பை கொண்டுள்ளன என்பதை ரிசர்வ் வங்கி தெளிவுபடுத்தியுள்ளது. ஒவ்வொரு வடிவமைப்பிலும் அனைத்து 10 நாணயங்களும் சட்டப்பூர்வமானவை என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இது குறித்த குழப்பத்தை தீர்க்க ரிசர்வ் வங்கி ஒரு கட்டணமில்லா உதவி எண்ணை, அதாவது 14440 அமைத்துள்ளது. அங்கு தனிநபர்கள் 10 நாணயம் தொடர்பான தகவல்களை சரிபார்க்கலாம். எண்ணை டயல் செய்தவுடன் அழைப்பு தானாகவே துண்டிக்கப்படும். மேலும் அழைப்பாளர் IVR அமைப்பின் மூலம் 10 நாணயங்களின் செல்லுபடியாகும் தன்மை பற்றிய முழுமையான தகவல்களை பெறுவார்கள். மேலும் இது துல்லியமான தகவல்கள் பொதுமக்களை சென்றடைவதை உறுதி செய்வதற்கும் தவறான தகவல் பரவுவதை தடுப்பதற்கும் மத்திய வங்கியின் முயற்சியின் ஒரு பகுதியாக அமைகிறது. இந்நிலையில் தற்போது புழக்கத்தில் உள்ள 14 விதமான 10 நாணயங்கள் அனைத்தும் செல்லுபடியாகும் மற்றும் பரிவர்த்தனைகளுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதை ரிசர்வ் வங்கி மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. வெவ்வேறு வடிவமைப்புகளால் மக்கள் குழப்பமடைகிறார்கள் என்பது புரிந்து கொள்ளத்தக்கது என்றாலும், அனைத்து நாணயங்களும் செல்லுபடியாகும் என்பதை ரிசர்வ் வங்கி தெளிவுபடுத்தியுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.